இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெய்வானை யானையை பார்வையிட்டு அதன் பாகன்களிடம் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது யானையை அடைத்து வைத்திருந்த இரும்பு வளையின் கதவு திறக்கப்பட்டு உள்ளே சென்ற அமைச்சர் தெய்வானைக்கு கரும்பு வழங்கினார். வீடியோ எடுத்தபோது கேமராவை பார்த்ததும் தெய்வானை யானை உற்சாகமாக நடனமாடியது. தும்பிக்கையை ஆட்டியும் தலையை அசைத்தும் அங்குமிங்குமாக நகர்ந்தும் விளையாடி மகிழ்ந்தது. தொடர்ந்து கொடுக்கப்பட்ட கரும்பையும் சாப்பிட்டு மகிழ்ந்தது தெய்வானை. கடந்த 18ஆம் தேதி நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு சோர்வாகவும் சோகமாகவும் காணப்பட்ட தெய்வானை இரும்பு கதவை திறந்ததும் உற்சாகமாகி நடனமாடிய காட்சிகள் அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது.